ஹாய் ஆல், ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 400 கிராம் கடலைப்பருப்பு, 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 400 கிராம் கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் போடுங்க, அதுதான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு குக்கரில் விசில் போட்டுட்டு ஒரு 4 விசில் வரணும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 to 4 விசில், சரிங்களா? ஸோ இது விட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கணும், கத்திரிக்காயும் வெந்திருக்கணும், கடலைப்பருப்பும் வெந்திருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுருங்க. இப்போ ஒரு கரண்டியில் எண்ணெய், கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் கூட்டோட கலந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.